Good morning students, welcome to all. Standard 9, Subject English, Unit 2. Today we will learn the prose. I can't climb trees anymore. Second unit la irukkudiya prose paaka porom. Prose, I can't climb trees anymore was written by Ruskin Bond. Ruskin Bond எழுதுன prose தான் I can't climb trees anymore. I can't climb trees anymore அப்படின்னா இப்போ என்னால் எந்த ஒரு மரமே என்னது கிளைம்னா ஏற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So let me start the prose. Read the story given below. Find out why visitors feels that he can't climb trees anymore. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டோரியை ரீட் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து அந்த விசிட்டர்ஸ்னால் அவரால் என்ன பண்ண முடியலைன்னு சொல்லியிருக்காரு, என்னால் மரம் ஏற முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நம்ம அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. He stood on the grass verge by the side of the roads and looked over the garden wall at the old house. இப்போது ஹீங்கிறது இதில் வரக்கூடிய அந்த பர்சன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, verge அப்படின்னா என்ன சொல்கிறதுனா எட்ஜு, அந்த புல்வெளியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எட்ஜில் வந்து நிற்கிறாரு, புல்லில் நின்றுட்டுருக்காரு. அந்த எட்ஜில் பார்த்தோம்னா ரெண்டு சைடும், ஒரு சைடு என்ன இருக்குது, சைடு ஆஃப் த ரோடு இருக்குது. லுக் ஓவர் த கார்டன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்டனை பார்க்குறாரு. வால் அட் த ஓல்டு ஹவுஸ், அந்த கார்டனை பார்க்குறாரு. அங்கே என்ன இருக்குது, ஒரு ஓல்டு ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த ஓல்டு ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகள், அந்த கார்டன், இது அந்த வால், இதெல்லாம் பார்க்குறாரு. இட் ஹாஸ்ன்ட் சேஞ்ச்டு மச், ஆனால் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. த ஓல்டு ஹவுஸ் பில்ட் வித் சாயில்டு பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் வாஸ்ன்ட் அல்டர்ட் அட் ஆல். அந்த ஓல்டு ஹவுஸ் வந்து எதனால் கட்டியிருக்காங்க அப்படின்னா, சாயில்டு பிளாக் ஆஃப் கிரானைட், அதாவது பிளாக் சாயில்டால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் கட்டியிருக்காங்க. வாஸ்ன்ட் அல்டர்ட் அட் ஆல், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே நிகழலை. அவர் பார்க்கும்போது அந்த வீட்டில் பழைய எப்படி அந்த ஓல்டு ஹவுஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. எந்த ஒரு அல்ட்ரேஷனும் என்ன பண்ணவே இல்லை. பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ், ஆனால் அங்கே வந்து ஒரு நியூ ஹவுஸ் ஒன்று இருக்குது பக்கத்தில். அண்ட் தேர் வாஸ் வேர் ஃபியூவர் ட்ரீஸ்னால், ஆனால் அந்த நியூ ஹவுஸில் பார்த்தோம்னா அங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, சில புதிய மரங்கள்லாம் வந்து இருக்குது அந்த புது வீட்டில். He was glad to see that the jackfruit trees still stood at the side of building, casting its shade on the wall. So glad அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. He was glad, அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. To see, எதை பார்க்குறாரு, எதை அப்படின்னா, the jackfruit tree still stood at the side of the building. இப்போவும் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஒன்று இருக்குது, நிற்கிறத பார்க்குறாரு அந்த பில்டிங் பக்கத்தில். ஸோ அதை பார்க்கும்போது எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். கேஸ்டிங் அப்படின்னா த்ரோ இட்ஸ் ஷேட் ஆன் த வால், அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயோட ஷேடு வந்து, அந்த நிழல் வந்து அந்த நியூ பில்டிங் மேலே என்ன ஆகுது, அந்த நிழல் வந்து அது மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். He remembered his grandmother saying, a blessing rest on the house where the shadow of a tree falls. ஸோ அந்த நிழல் வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீயோட நிழல் வந்து அந்த சுவர் மேலே, அந்த வீட்டு மேலே விழுகிறத பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவரோட பாட்டி சொன்னது வந்து, கிராண்ட்மதர் சொன்னது வந்து ஞாபகத்துக்கு வருதான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பாட்டி, ஒரு மரத்தோட நிழல் வந்து ஒரு வீட்டில் விழுகுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வந்து என்ன பிளஸ்ஸிங்ஸ், அதாவது ஆசீர்வதிக்கிற மாதிரி, அது வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங். ஒரு மரத்தோட நிழல் ஒரு வீட்டில் விழுகுது அப்படின்னா அது வந்து பிளஸ்ஸிங் மாதிரி அப்படின்னு சொன்னாங்களாம். அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் த ட்ரீஸ் பிளஸ்ஸிங். ஸோ அப்போ என்ன நினச்சிக்கிறாரு, இப்போ இருக்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓனருக்கு வந்து என்னது பிளஸ்ஸிங், இந்த ட்ரீயோட ஷேடோ வந்து அந்த வீட்டில் விழுகிறதுனால அவருக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறாரு. அட் த ஸ்பாட் வேர் ஹீ ஸ்டுட் தேர் ஹேட் ஒன்ஸ் பீன் எ turnstile. அந்த ஸ்பாட்டில் பார்த்தோம்னா அங்கே பார்த்தாரு அப்படின்னாக்கா, ஹிஸ்டூட் அவர் நின்று பார்க்குறாரு. டர்ன்ஸ்டில்னா அந்த வாயில் கதவுன்னு சொல்லலாம். As a boy he would swing on it.
அதாவது டேர்ன் ஆகிற மாதிரி ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா கதவு, ஒரு சைடு திறந்தால் இந்த சைடு வரலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க கதவு டேர்ன் ஸ்டில் அப்படின்னாக்கா அந்த நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஹரிசாண்டல் ஆர்ம்ஸ் ஃபிக்ஸ்டு வித் த வெர்டிக்கல் ஸ்பாட்டில் இருக்கும் அந்த கேட்டு. ஸோ அது வழியாக திறந்துக்கிட்டு வர அந்த கேட்டை பார்க்குறாரு. ஆஸ் அ பாய் ஹி வுட் ஸ்விங் ஆன் இட். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் ஹி வாஸ் குவைட் டைசி. அதாவது அதில் ஏறிக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அந்த ரவுண்ட் கேட் இருக்கு இல்லையா, அதில் ஏறிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாராம். இவருக்கு எப்படி இருக்குன்னா தலை சுற்றுற அளவுக்கு ரொம்ப இதாக இருக்க அளவுக்கு என்ன பண்ணுவாராம் அதில் ஏறி இருந்துக்கிட்டு சுற்றுவாராம். எப்போ அப்படின்னா அஸ் அ பாய், சின்ன வயசாக இருக்கும்போது. நவ் த டர்ன் ஸ்டில் வாஸ் கான். ஆனால் இப்போ அந்த கேட்டை பார்க்குறாரு, அந்த கேட் என்னது அங்கே இல்லை. த ஓப்பனிங் வால்ட அப் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. டால் ஹோலி ஹூக்ஸ். ஹோலி ஹூக்ஸ் அப்படின்னா என்னதுனாக்கா ஃப்ளாஸ், வெரைட்டி ஆஃப் ஃப்ளாஸ். அதில் பார்த்தோம்னா எல்லாம் டால் ரொம்ப உயரமாக அந்த ஹோலி ஹூக்ஸ் அந்த ஃப்ளாஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஆன் த அதர் சைட் ஆஃப் த வால், அந்த சுவரை ஒட்டி என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஹோலி ஹூக்ஸ் ஃப்ளாஸ் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு. அந்த டர்ன் ஸ்டில் அந்த கேட் வந்து என்னது அந்த ரவுண்ட் கேட் வந்து அந்த இடத்துல இல்லை, எல்லாமே ஃப்ளாஸாக இருக்குது. சைட் ஆஃப் த வால் அந்த சுவர் பக்கத்தில் எல்லாமே ஃப்ளாஸாக இருக்குது. வாட் ஆர் யூ லுக்கிங் அட். அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. இட் வாஸ் அ டிஸ்எம்பாய்டர்ட் வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். டிஸ்எம்பாய்டர்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா உருவம் இல்லை, ஆனால் வாய்ஸ் மட்டும் என்னது கேட்குது, உருவம் இல்லாத ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது. மூமெண்ட்ஸ் லேட்டர் எ கேர்ள் ஸ்டுட் ஃப்ரேம்டு பிட்வீன் டார்க் ரெட் ஹோலி ஹாக்ஸ் ஸ்டாரிங் அட் த மேன். அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு கேர்ள் ஒன்று அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, நின்றுட்டுருக்கா. எங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னா அந்த டார்க் ரெட் ஹோலி ஹுக்ஸ், அதாவது ரெட் கலரில் அந்த ஹோலி ஹுக்ஸ் ஃப்ளாஸ் சொன்னோம் இல்லையா, அந்த பூக்களுக்கு நடுவில் நின்று ஸ்டாரிங்னா லுக்கிங், அங்கே நின்று இந்த மேனை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கா, பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் தான் கேட்குறா, வாட் ஆர் யூ லுக்கிங் அட். அங்கே என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு யார் கேட்டது, அந்த கேர்ள் வந்து கேட்குறா. இவர் கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்குறாரு, என்ன வாய்ஸ் மட்டும் வருதேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டாரு. பார்த்தோன்னா அந்த கேர்ள் வந்து அந்த ரெட் ஹோலி ஹாக்ஸ் உள்ள நின்றுக்கிட்டு இருக்கிறா. சி வாஸ் ஒன்லி 12 or 13. அவளுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னா ஒன்லி 12 or 13 இருக்கும். வித் லிவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர். அவளோட கண்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் என்னது அப்படின்னா லாங் பிளாக் ஹேர், நீளமான ஹேரும் அவளுக்கு பிளாக் கலரில் ரொம்ப நீளமாக இருந்துச்சு. ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ். உடனே அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் இட் யுவர்ஸ் ஹி ஆஸ்க்டு. உடனே கேட்குறா, இது உங்களோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நோ இட்ஸ் மை ஃபாதர்ஸ். இல்லை, இது வந்து என் அப்பாவோட வீடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒய் டூ யூ வாண்ட் டு பை இட். ஏன் நீங்கள் இந்த வீடை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து கேட்குறா. நெக்ஸ்ட், அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ. சரி, உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறா. ஹீ இஸ் ஒன்லி அ கொலோனல். கொலோனல் அப்படின்னாக்கா ஆர்மியில் உள்ள போஸ்டிங் தான் என்னென்னா கொலோனல். என்னோடய அப்பா வந்து கொலோனலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஒன்லி அ கொலோனல் அப்படின்னு கேட்குறா. கொலோனல் தானா? வெல் ஹீ ஷுட் ஹாவ் பீன் எ பிரிகேடர் பை நவ். சப்போஸ் கொலோனலாக இருந்தாக்கா இப்போ உங்கள் அப்பா என்னவா மாறி இருக்கணும், பிரிகேடர் அப்படின்னாக்கா என்னதுன்னா கொலோனலுக்கு அடுத்த போஸ்டிங் தான், அதாவது ப்ரொமோஷன். அந்த ஆர்மியில் ஒரு ப்ரொமோஷன் தான் பிரிகேடர் இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. த மேன் பிரஸ்ட் அவுட் லாஃபிங். ஸோ அவள் சொல்கிறா, உங்கள் அப்பா இன்னும் பிரிகேடர் ஆகிருக்கணுமே அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேன் பிரஸ்ட் அவுட் லாஃபிங். ரொம்ப அவர் வந்து சிரிக்கிறாரு. இட் இஸ் நாட் ஃபன்னி சிஸ்டர். நான் இப்போ எதுவும் சிரிக்கிற மாதிரி சொல்லலையே. ஈவன் மம்மி சேஸ் ஹீ ஷுட் பி அ பிரிகேடர். அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன ஆயிருக்கணும், நானும் பிரிகேடராக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறா. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் எ விட்டி ரிமார்க். இந்த இடத்துல பிரிகேடர்னு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அதாவது ஆர்மியில் அந்த போஸ்டிங் தான். இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் விட்டி ரிமார்க். விட்டி அப்படின்னாக்கா டேலண்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப டேலண்ட் தான். பட் பெர்ஹாப்ஸ் இருந்தாலும் தட்ஸ் ஒய் ஹீ இஸ் ஸ்டில் கொலோனல். ஆனால் இப்போ வரைக்கும் என்னவா தான் இருக்கார், கொலோனலில் தான் இருக்கார். பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு கிவ் ஆஃபன்ஸ். ஆனால் அவர் இது வரைக்கும் எந்த ஒரு குற்றமே, ஆஃபன்ஸ்னால் க்ரைம் எதுவுமே பண்ணலை. தே ஸ்டுட் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த வால்.
அப்ரைசிங் ஈச் அதர். ஆனால் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ வரைக்கும் என்ன போஸ்டிங்கில் தான் இருக்காருன்னா கொலோனலில் தான் இருக்கார். ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ரிமார்க் இருந்தாலோ அதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டிங் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவர் டேலண்டான பர்சன், பட் அவருக்கு என்ன கொடுக்கல, இன்னும் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுக்கல, இப்போ வரைக்கும் ஸ்டில் கொலோனலில் தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. They stood on either side of the wall appraising each other. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுவரில் வந்து எதிரெதிராக சாஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கேர்ளும் அந்த பர்சனும். நெக்ஸ்ட் அந்த கேர்ள் கேட்க, டூ யூ வாண்ட் டு பை இட், நீங்கள் இந்த அதை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து கேட்குறா. உடனே இவர் சொல்கிறாரு, நோ ஹி செட், இல்லை அப்படின்னு சொல்கிறார். வெல், நல்லது. சி செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ் வாட் ஆர் யூ லுக்கிங் அட். ஓகே, நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து வாங்கலைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்கிறாரு, ஐ யூஸ்டு டு லிவ் ஹியர் 25 years ago. அதாவது நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வாழ்ந்துட்டு இருந்தோம், இந்த வீடை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், வீட்டில் இருந்தோம். அஸ் அ பாய், நான் சின்ன பையனாக இருக்கும்போது, அஸ் அ யங் மேன், நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்து ஒரு கொஞ்சம் யங் மேனாக வர்ற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். அண்ட் தென் கிராண்ட் மதர் டைட் அண்ட் வி ஷோல்ட் த ஹவுஸ் அண்ட் வெண்ட் அவே. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த வீட்டை ஷோல்டு அப்படின்னா செல்லோட பாஸ்ட் டென்ஸ், அதாவது விற்றுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த வீட்டை விற்றுட்டு வெண்ட் அவே நாங்கள் போயிட்டோம். சி வாஸ் சைலண்ட் ஃபார் எ வைல். ஸோ இப்போ வந்து அவர் ரொம்ப அமைதியாகிட்டா. டாக்கிங் இன் திஸ் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே, ஸோ 25 வருஷமாக இவங்க இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்கன்னு கேட்டோன்னே ரொம்ப சைலண்டாக. தென் ஷீ செட், அண்ட் யூ வுட் லைக் டு பை இட் பேக் நவ். இப்போ இதை நீங்கள் திரும்ப வாங்கணும்னு எதுவும் ஆசைப்பட்றீங்களா? பட் யூ டோன்ட் ஹாவ் த மணி, உங்கள்கிட்ட எதுவும் பணம் இல்லையா? ஹி டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பரஸ். ப்ராஸ்பரஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்கா ரொம்ப செழிப்பாக இருக்குது, வளமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களால் பணம் இல்லையா, இந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்கள்கிட்ட பணம் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு. நோ, ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக். இல்லை, நான் இதை வந்து வாங்கணும், இல்லை நான் அதை வாங்கணுங்கிற திங்கிங்லாம் எனக்கு இல்லை. வாண்டட் டு see it again. நான் இது திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதை வாங்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை, பார்க்கணுன்னு ஆசை இருந்தது அப்படின்னா. ஹவு லாங் ஹாவ் யூ லிவ் இன் இட். இதில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. ஒன்லி 3 years, ஹீ ஸ்மைல்ட். அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, 3 years-ஆக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி. நீங்கள் வேணா உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, வீட்டுக்குள்ளே உள்ளதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து கேட்குறா அந்த பர்சன்கிட்ட. உடனே உடனே யுவர் பேரண்ட்ஸ் மைண்டு. உடனே இவர் கேட்குறாரு, நான் உள்ளே வந்தேன்னா உங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. தே ஹாவ் கான் டு த கிளப். அவங்க எல்லோரும் எங்கே போயிட்டாங்க, கிளப்புக்கு போயிட்டாங்க. தே ஓன்ட் மைண்ட், அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஐ எம் அலௌடு டு பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய வீட்டுக்கு வர்றதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க, அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ. உன்னோட ஏஜ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஓகே, ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி உள்ளவங்களும் வருவாங்களா அப்படின்னு. உடனே அவன் கேட்குறா, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் வயசு என்ன அப்படின்னா. ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ். இப்போ வந்து எனக்கு என்னது மிடில் ஏஜ், பட் ஃபீலிங் யங் டுடே. ஆனால் நான் இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா சின்ன வயசு மாதிரி எனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபீலிங்ஸ் வருது. And to prove it, he decided he had climbed over the wall instead of going round to the gate. ஆனால் எனக்கு என்னது மிடில் ஏஜ் தான், ஆனால் இப்போது நான் யங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த வால் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வால் மேலே என்ன பண்ணுறாரு, ஏறுறாரு, கிளைம் ரவுண்ட் த கேட். அந்த கேட் அந்த வால் சுவத்தில் ஏறிட்டார். ஹி காட் அப் ஆன் த வால், ஆல் ரைட், அதில் ஏறி காட்டுற அப்படின்ட்டு ஏறிட்டார். பட் ஹேட் டு ரெஸ்ட் தேர் ப்ரீத்திங் ஹெவிலி. அதில் ஏற முடியாமல் ஏறிட்டார். ஏறினோன்னு அவருக்கு ப்ரீத்திங் ஹெவிலி, மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரீத்திங் எடுக்கிறாரு. மிடில் ஏஜ்டு மேன் ஆன் த ஃப்ளையிங் ட்ரெஸ்பீஸ் அப்படின்னாக்கா அந்த சர்க்கஸ்லலாம் இங்கேருந்து அங்கே மாறுவாங்க இல்லையா, அதான் ட்ரெஸ்பீஸ். ஹி மட்டர்டு டு ஹிம்செல்ஃப்.
உடனே அவர் நினைக்கிறாரு, மிடில் ஏஜ் மேன்லாம் அந்த பார்த்தோம்னா ஃப்ளையிங் பறக்கிறாங்க, ட்ரெஸ்பேஸ் அப்படின்னாக்கா அந்த அதான் சர்க்கஸ்லலாம் இங்கேருந்து அங்கே பறக்கிறாங்களே, எப்படி தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஹி மட்டர்ட் அப்படின்னாக்கா வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிறார் தனக்கு தானே, எப்படி தான் ஏறுறாங்களோ, இங்கேருந்து அங்கே பறக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்களோன்னு இவர் பெருமூச்சு விட்டுக்கிட்டு சொல்கிறாரு. ஐ வில் ஹெல்ப் யூ சி செட். உடனே அவள் சொல்கிறா, அந்த பொண்ணு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, அண்ட் கேவ் ஹிம் ஹர் அண்ட் என் கையை வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஹி slithered down into a floor bed, shattering the stem of a holly hook. ஸோ he slithered அப்படின்னாக்கா அங்கேருந்து என்ன பண்ணிட்டாருன்னா சறுக்கிக்கிட்டு கீழே வந்து விழுந்துடுறார். அப்படியே ரொம்ப மெதுவாக டவுன் பண்ணி குதிக்கிறாரு, சறுக்கிக்கிட்டு வந்துடுறாரு. டவுன் இன்டு எ ஃப்ளார் பெட், அந்த பூவெல்லாம் இருக்கக்கூடிய அது மேலே என்ன பண்ணிட்டாரு வந்துட்டார். ஸ்டாட்டர்ட் அப்படின்னா என்னதுன்னா உடச்சிடுறார். கட்டிங் த ஸ்டெம் ஆஃப் ஹோலி ஹூக், அந்த ஹோலி ஹூக் ஃப்ளாஸ்லாம் இருந்துச்சு, அதோட ஸ்டெம்மை என்ன பண்ணிட்டார், அதில் விழுந்ததில் அந்த ஸ்டெம்மும் உடஞ்சிடுச்சு. ஆஸ் தே வாக்டு அக்ராஸ் த கிராஸ் ஹி ஸ்டாப்டு எ ஸ்டோன் பெஞ்ச் அண்டர் எ மேங்கோ ட்ரீ. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு ஒரு புல்வெளியில் நடந்து போயிட்டு ஹி ஸ்டாப்டு எ ஸ்டோன், அங்கே ஒரு கல் இருக்குது, அந்த கல் பெஞ்சில் என்ன பண்ணிட்டாங்க உட்காந்துட்டாங்க. அண்டர் எ மேங்கோ ட்ரீ, ஸ்டோன் பெஞ்சில் சிட் பண்ணிட்டு அது அந்த ஒரு மாமரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டோன் பெஞ்சு இருக்குது, அங்கே உட்காந்துட்டாங்க. இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் கிராண்ட்மதர் யூஸ்டு டு ரெஸ்ட் வென் ஷி வாஸ் tired ஆஃப் burning rose bushes and bougainvillea. ஸோ என்னோடய பாட்டி இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. எப்படி அப்படின்னாக்கா டயர்டாக இருந்துச்சுன்னா, பர்னிங் அப்படின்னாக்கா என்னதுன்னா செடியெல்லாம் கட் பண்ணுறது. ரோஸ் செடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணுவாங்க, கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோஸ் செடி, போகன்வில்லா அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா இந்த காகிதப்பூ இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே தான் இந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் என்னோடய பாட்டியும் உட்காந்துருப்பாங்க. லெட் அஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஹி செட். வா நம்மளும் இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைடு, எனக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கெலாம் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, இங்கே உட்காரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்றாரு. இதில் மீனிங்ஸ் பார்த்தோன்னா ட்ரெஸ்பீஸ் அப்படின்னா என்னதுன்னா இந்த சர்க்கஸ்லலாம் வந்து என்ன பண்ணுறது, ஃப்ரீ ஸ்விங், அதாவது இங்கேருந்து அங்கே பறக்கிறது, அப்போ அதுதான் என்னது அப்படின்னாக்கா ட்ரெஸ்பீஸ். மட்டர்ட் அப்படின்னா என்னதுன்னா வாய்க்கிலே முணுமுணுக்கிறது, வேர்ட்ஸ் இல்லாமல் என்னது லோ டோனில் இது பண்ணுறது. ஸ்லித்தர்ட் அப்படின்னா என்னதுன்னா ஸ்லிப் அன்ஸ்டடிலி, வழுக்கி விழுந்துடுறது அந்த மாதிரி. பர்னிங்னா த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்பிங் எ பிளான்ட், அந்த செடியெல்லாம் என்னென்னா ட்ரிம் பண்ணுறது. போகன்வில்லா அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த காகிதப்பூ அதுதான். சி சாட் பிசைடு ஹிம் ஆன் த பெஞ்ச். இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பெஞ்சில், ஸ்டோன் பெஞ்சில், அந்த மேங்கோ ட்ரீ பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. தே வேர் சைலண்ட் ஃபார் சம் டைம், ரொம்ப ரெண்டு பேரும் என்ன அமைதியாக இருக்காங்க. த மேன் க்ளோஸ்டு ஹிஸ் ஐஸ், இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மேன் கண்ணை மூடிக்கிட்டு, அண்ட் ரிமெம்பர்டு அதர் டைம்ஸ், அவர் வந்து ஏதோ இதை நினச்சி ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாரு. த மியூசிக் ஆஃப் எ பியானோ. ஸோ அவர் கண்ணை மூடி யோசிக்கும் போது அவருக்கு என்ன கேட்குதான், மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கான். த சிம்மிங் ஆஃப் த கிராண்ட்ஃபாதர் கிளாக். சிம்மிங்னா சவுண்டு, அவர் கிராண்ட்ஃபாதர் தாத்தா கட்டியிருக்கிற அந்த வாட்சில் இருக்கக்கூடிய சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் த பட்கரிகஸ். பட்கரிகஸ் அப்படின்னா என்னதுன்னா பேர்ட்ஸு, குட்டி குட்டி பேர்ட்ஸு, அதாவது பேரட் மாதிரி இருக்கும், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன சவுண்டு ஆன் வராண்டாவில் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. பட்கரிகஸ்னால் பேர்ட்ஸு, அந்த பறவையோட சவுண்டு வந்து வராண்டாவில் கேட்குற மாதிரி இருக்குது. ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் கிராக்கிங் அப் த ஓல்டு கார். அது மட்டும் இல்லை, அவரோட ஃபாதரோட ஓல்டு கார்லாம் ஸ்டார்ட் பண்ணால் சவுண்டு கேட்கும் இல்லையா, கிராக்லிங், அந்த சவுண்டு கேட்குற மாதிரிலாம் அவர் நினச்சி பார்க்குறாரு. எல்லாமே அவர் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, திங்க் பண்ணி பார்க்குறாரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியானோ சவுண்டு கேட்குது, நெக்ஸ்ட்டு சிம்மிங், அந்த கிளாக்கில் அவர் கிராண்ட்ஃபாதரோட வாட்சில் உள்ள சவுண்ட் கேட்குது. நெக்ஸ்ட்டு பட்கரிகஸ் அப்படின்னாக்கா அந்த பேர்ட்ஸோட சவுண்டு எங்கே கேட்குது, வராண்டாவில் கேட்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர் வந்து அவர் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிராக்லிங் சவுண்டு கேட்குற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறாரு. அவர் சவுண்ட்லாம் இப்போ கண்ணை முடிக்க நினைக்கும் போது அவர் கேட்குது. ஐ யூஸ்டு டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஹி செட். உடனே ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ், உடனே கண்ணை திறந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் மேலே என்ன பண்ணியிருக்கிறேன், ஏறி இருக்கிறேன் அப்படின்னு அந்த மரத்தை பார்த்து சொல்கிறாரு.
இதான் அந்த ட்ரஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது. A flying trapeze is a circus act in which people swinging from one end of the circus tent on the rope. அதாவது அந்த ரோப்லேயே என்ன பண்ணுறதுன்னா ஒரு எண்டுலேருந்து தொங்கிக்கிட்டு என்ன பண்ணுறது, அடுத்து இருக்கிறவங்கள போய் என்ன பண்ணுறதுன்னா பிடிக்கிறதா ட்ரஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.